இன்றைய தியானத்திற்கென்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45 அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 45 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஏராளமான ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த புத்தகத்தை படிக்க படிக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நமக்கு பலன் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. உங்களில் அநேகர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லுங்கள் என்று சொன்னால் எந்த புத்தகத்திலிருந்து சொல்வீர்கள் தெரியுமா? எல்லாரும் ஏசாயாவிலிருந்து தான் சொல்வீர்கள். ஏனெனில் அவ்வளவு ரிச்சா, அவ்வளவு வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு புத்தகம் தான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். இங்கே நாம் வாசித்த இந்த வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் யாருக்கு கொடுப்பேன்? உனக்கு கொடுப்பேன். சத்தமா சொல்லுங்க. அவ்வளோ மெதுவாவா சொல்வீங்க? சொல்லுங்க. யாருக்கு கொடுப்பேன்? எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பைபிளை உங்களுக்குன்னு பர்சனலா எடுக்கலைன்னா நீங்க பைபிள் வாசிக்கிறதே வேஸ்ட். எந்த வேத பகுதியை படித்தாலும் எனக்கு, இது எனக்கு, இது என் குடும்பத்திற்கு, இது என் ஜனத்திற்கு, இது என் தேசத்திற்கு, இது என் சபைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேத வசனத்தை சொந்தமாக்கி கொள்ள பழக வேண்டும். இந்த வசனம் அது கோரேசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். வாசியுங்கள். முதல் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. கோரேஸ் ஒரு புறவினத்து ராஜா. அந்த ராஜாவை ஆண்டவர் அழைத்து எவராலும் வெற்றி கொள்ள முடியாத பாபிலோனை ஜெயிக்கும்படி வைத்தார். அந்நாட்களில் பாபிலோன் ஒரு பெரிய வல்லரசா இருந்தது. அது பெரிய வல்லரசா இருந்ததினாலே பல தேசங்கள் மேல் படையெடுத்து அந்த தேசத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் சூறையாடி கொண்டு வந்து தங்களுடைய பொக்கிஷங்களிலே வைத்திருந்தார்களாம். அவர்களுடைய மதில்களிலே எத்தனையோ ரதங்கள் ஓடும், அந்த அளவுக்கு பெரிய மதில்கள். 100 வாசல் கதவுகள் இருந்ததாம் பாபிலோன் கோட்டையை சுற்றிலும். அவ்வளவு பலமாய், உறுதியாய், அரணிப்பாய் வைக்கப்பட்ட ஒரு பெரிய பட்டணம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். எவ்வளோ ஒரு விலையேற பெற்ற வாக்குத்தத்தம் பாருங்கள். ஆண்டவர் நம்மாலே செய்ய முடியாததை அவரே செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? விசுவாசம் தான் வேணும். என்னால முடியாது, ஆனா என் ஆண்டவரால முடியும். என்னால வெண்கல கதவுகளை உடைக்க முடியாது, என் ஆண்டவரால உடைக்க முடியும். என்னால இருப்பு தாழ்பாள்களை முறிக்க முடியாது, என் ஆண்டவராலே முடியும். இங்கே கோரேசுக்கு முன்பதாக அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறது. இது எப்படி இருக்குதுல்ல? பர்சனலா ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு உங்க எல்லாருடைய வலது கையை பிடிச்சு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாக நான் போறேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகள் இருப்பு தாழ்பாள்களை உடைச்சு உனக்குன்னு நான் வச்சிருக்கிறேன் பார், அதை எடுத்து உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் 2 பகுதியாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் பகுதி, உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்தது, இதுவரைக்கும் மூடப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய நாளிலே ஆண்டவர் கதவை உடைக்கிறார், தாழ்பாள்களை முறிக்கிறார். உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு எடுத்து தருவேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுல கோரேசுக்கு இங்க ஏதாவது பங்கு இருந்ததா? வசனம் சொல்லுதா? இல்ல. இதெல்லாம் கிருபை. ஆண்டவர் கிருபையா, போ, படையெடுத்து போ, உன் கூட நான் இருக்கிறேன். அது ஒரு பெரிய லெசன். அதை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்முடைய பைபிள் கிளாஸ்ல எடுக்கும் பொழுது அதை ரொம்ப விரிவாயும் விளக்கமாயும் நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணியிருக்கிறோம். அப்போ இங்க ஆண்டவர் உங்களுக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இவ்வளவு சத்தம் பத்தாது. சொல்லுங்க. வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் என் தேவன் எனக்கு தருவார். ஹல்லேலூயா.
இவ்வளவு நாள் வரைக்கும் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பலருக்கு ஆண்டவர் ரிலீஸ் பண்ண போறார். பலருக்கு ரிலீஸ் பண்ண போறார். நான் என் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இட் இஸ் நாட் மை வேர்ட், இட் இஸ் மை காட்ஸ் வேர்ட். அவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, வசனத்தும் நிறைவேற்றாது இருக்கிறவர் அல்ல. எந்த பொக்கிஷத்தை உடைக்கணுமோ உடைப்பேன்னு சொல்லிட்டாரு. கிளைம் பண்ணி எடுத்துக்க வேண்டியது யார் கையில தான் இருக்குது? உங்க கையில தான் இருக்குது. சரி, இதுல இன்னொரு பகுதியும் இருக்கிறது. அந்த பகுதியை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் பொக்கிஷம், ஆஸ்தி, புதையல் என்றால் அது லிட்ரலாக ஒன்று மணியாக இருக்கணும், இல்லாட்டி கோல்டு சில்வராக இருக்கணும், இல்லாட்டி லேண்டாக இருக்கணும். இதுதான் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் புதையல், பொக்கிஷம், ஆஸ்தி, சம்பத்து, ஐஸ்வர்யம் என்று தேவன் சொல்லுகிற காரியம் என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த பொக்கிஷங்களை உங்களுக்கு எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நீங்க என்னென்ன பொக்கிஷத்துக்கு சொந்தக்காரங்கன்னு இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ள போகிறீர்கள். சரி, ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, அவர் எங்கே ஏறி? உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். யாரை குறிச்சு சொல்லுது? ஓ, மனுஷரை குறிச்சா? சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. திரும்ப முன்னாடி வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ அடுத்த 2 வசனத்தை வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஏறினார் என்பதினால் அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். யாரு பாதாளத்துக்கு இறங்கி உன்னதத்திற்கு ஏறினவர்? அதான் நம்முடைய ஆண்டவரை குறித்து தான் இந்த பைபிள் சொல்லுது. அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார், உன்னதத்திற்கு ஏறினார், மனுஷருக்கு வரங்களை கொடுத்தார். இப்படி சொல்லியிருக்கு. இதுவரைக்கும் இந்த வசனம் யாரை பத்தி சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுல வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன்னு சொன்னார்ல, அதே போல புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த பொழுது நடந்த சம்பவங்களை தான் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், அங்கே காத்து கொண்டிருந்த பழைய ஏற்பாட்டு ஆத்துமாக்களை எல்லாரையும் விடுதலை செஞ்சு பரலோகத்துக்கு போயிட்டார். சரி, அப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு என்ன தருகிறார் என்றால் அங்கிருந்து வரங்களை கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. அங்கிருந்து நன்மையான காரியங்களை கொடுக்கிறாராம், அங்கிருந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை தருகிறாராம். புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதத்தில் பெரும்பான்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஏன் அதை எம்பசைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு புதையலை கொடுக்க போகிறாரு, உங்களுக்கு பொக்கிஷத்தை கொடுக்க போகிறாரு, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க போகிறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஆவிக்குரிய காரியங்களை முன்னாடி வைக்கும் பொழுது இவைகளெல்லாம் சேர்த்து தரப்போகிறார். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் இந்த வாரத்திலும் வருகிற நாட்களிலும் ஆண்டவர் எல்லாத்தையும் உடைச்சு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். இன்றைக்கு 5 விதமான பொக்கிஷம் அல்லது புதையல் அல்லது ஐஸ்வர்யம், இதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். 19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்தை எத்தனையோ முறை படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு புது ஆங்கிள் படிக்க போறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் உங்களுக்கு புதையலையும் பொக்கிஷத்தையும் கொடுக்க விரும்புகிறார். யார் மூலமாய் அல்லது யாருக்குள் என்றால் கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்து தான் உங்களுக்காக போய் கதவுகளை உடைச்சாரு, தாழ்பாள்களை முறிச்சாரு. பிசாசின் கையில ஆதாமும் ஏவாளும் விற்று போட்ட அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து பறித்து கொண்டு வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தாராம். அப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா? நீங்க இதை செய்ய முடியுமா?
பிசாசுக்கு முன்னாடி போய் நின்று, பிசாசே நீ திருடினதை கொடு அப்படின்னா அவன் சொல்ல, உங்க அப்பா அம்மா ஆதாம் ஏவாள் அப்பவே என்கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாம் வித்துட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு, இப்போ எல்லாம் என் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிதான் சொல்லுவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்காய் தியாக பலியாகி சிலுவையிலே ரத்தம் சிந்தி பிசாசு பறித்த சகல உரிமைகளையும் சகல பொக்கிஷங்களையும் ஆஸ்திகளையும் நமக்காய் கொண்டு வந்து வைத்திருக்கிறாராம். இப்போ நீங்க அதை கிளைம் பண்ணி அதை என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. பொக்கிஷமும் புதையலும் வந்துருச்சு, நான் வீட்டில் ஏதாவது குறைன்னு சொல்லுவீங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 கோடி பணம் யாராவது போட்டாங்க, ஐயோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. உங்களுக்கு 10 கோடி இல்லை, பல 100 கோடி ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கிறாரு. அது என்னன்னு தெரியாதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் தரித்திர பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நான் ஏழையும் பாவியுமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறேன்னு தெரியுமா, இன்னும் போய் ஏழை பாவின்னு சொல்லாதன். இன்னைக்கு கிறிஸ்து என்ன நமக்கு தந்திருக்கிறார் என்று படிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். பழைய ஏற்பாட்டில் பொக்கிஷம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் ஐஸ்வர்யம் அப்படின்னு வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? இன்னைக்கு உங்களுக்குலாம் பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை அனுப்ப. இது சும்மா ஏதோ உங்க இமோஷனலாக அவங்கள தூண்டி விடுறதுக்கெல்லாம் நான் பேசலை. ஆண்டவருடைய வேதம் என்ன எழுதி வச்சிருக்குது, அதை தேவ ஜனங்கள் படிக்கணும், அதை கற்றுக்கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களா இந்த பூமியிலே நீங்க வாழணும். வாசிக்கலாம். முதலாவது எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7-8 வாசியுங்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். என்ன பைபிள்ல அவர் இவர் அப்படிலாம் போட்டிருக்குது? யார் அந்த அவர், யார் இந்த இவர்? சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அதாவது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. புரியுதா? அந்த அவர்ங்கிறது முதல் அவர் யாரை குறிக்க தெரியுமா? பைபிள் எழுதி வச்சுக்கோங்க. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே. யாருடைய ரத்தத்தினாலே? அப்போ இயேசுடைய ரத்தம் உங்களுக்கு எவ்வளோ காரியத்தை செஞ்சிருக்கு தெரியுமா? அவர் சும்மா பாடுபடலை. சிலுவையிலே அந்த கஷ்டி அடைந்து பாடுபட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை, பெரிய ட்ரெஷரை ஜீசஸ் உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்கிறதா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள். யாருக்குள்? இயேசுவுக்குள். இவருக்குள்னா யாருக்குள்? இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சரி, இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவன் தன்னுடைய குமாரனுக்குள் பாவ மன்னிப்புங்கிற ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாராம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதா? மன்னிக்கப்பட்டிருக்குதா? சிலருக்கு கொஞ்சம் சந்தேகமா தலை ஆடுது, மன்னிக்கப்பட்டுச்சா படலையான்னு தெரில, நான் இன்னும் தப்பு செஞ்சுட்டு தானே இருக்கிறேன். இல்லை இல்லை, ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் வந்து நின்று, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களை உங்கள் ரத்தத்தினாலே கழுவும் என்று நீங்கள் ஒரு நாள் மனம் உடைந்து ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பீர்கள் என்றால் அந்த நாள் தான் உங்கள் பாவங்களை கிறிஸ்து இயேசு மன்னித்த நாள். தொலைக்காட்சியில் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்களா? இயேசுவினிடத்தில் என்றைக்காவது ஒரு நாள், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நான் பாவி என்று அழுதிருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் இந்த நாள் தான் உங்களுக்கு ரட்சிப்பின் நாள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் பொழுது நீங்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய மகனாய் ஏற்றுக்கொள்ளும், மகளாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கும் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இன்றைக்கு இலவசமாய் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எபேசிய நிருபத்திலே பவுல் எழுதுகிறார், கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபை என்றால் அன்மெரிட்டட் ஃபேவர் என்ற அர்த்தம். அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஒரு இரக்கம். கிருபைங்கிறது அதான். எதையாவது ஒன்று கொடுத்து ஆண்டவற்றை வந்து நம்ம அதை வாங்கவே முடியாது. கிரேஸ் இஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். அது தகுதியே இல்லாத ஆட்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதா. சிலரெல்லாம் பார்த்தா இவங்களை ஏன் ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா தகுதியே இல்லாதவங்க. நீங்களும் நானும் அப்படித்தான் இருந்தோம். அந்த சிலரில் நானும் ஒருத்தி. நான் பல வேளைகளை யோசிச்சுக்கிறேன், என்னையா ஆண்டவர் நேசிச்சார், என்னையா ஆண்டவர் அன்பு கூர்ந்தார்,
என்னை ஏன் தெரிந்து கொண்ட? நான் ஒரு பாவியா இல்லை வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை ஏன்பா தெரிஞ்சுங்க? என் வாழ்வில் ஆண்டவற்றை நான் கேட்ட பல கேள்விகளில் அதிகமாக கேட்ட கேள்வி, என்னை ஏன்பா தெரிஞ்சிட்டீங்க? என்னை ஏன்பா சூஸ் பண்ணீங்க? என்கிட்ட என்னப்பா தகுதி இருக்குது? என்னிடத்துல எதை பார்த்துப்பா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கேள்வியை நான் ரொம்ப கேட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? கிருபை. கிருபை. என் கிருபையை உன் மேலே அப்படி பூரணமாக பொழிஞ்சிட்டேன் மகளே. பிகாஸ் நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காய் ரத்தம் செஞ்சினேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஐஸ்வர்யத்தில் பெரிய ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? கிருபை. இந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் உங்கள் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லையா? கவலைப்படாதீங்க. உங்கள் லாக்கரில் ஜுவல் இல்லையா? கவலைப்படாதீங்க. சொந்த வீடு இல்லையா? கவலையப்படாதீங்க. ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இருக்குது. அந்த ஐஸ்வர்யம் கிருபை என்ற ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. கிருபையால் நீலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நீலை நிற்கிறோம். கிருபையால் நீலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நீலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். உணர்ந்து பாடலாமா? கிருபையால் நீலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. சொல்லுங்கள். பெயர் சொல்லி அழைத்தது கிருபைப்பா, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். எல்லாரும் பாடலாமா? கிருபையால் நீலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க இந்த கிருபை உங்களை நித்தியத்தில் கொண்டு சேர்க்கிற கிருபை. உங்க கிருபை. கிருபை 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 கிருபையோ. கிருபையால் நீலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருபையால் நீலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க எல்லா கிருபைப்பா. நன்றியப்பா. நீக்கியது உங்க கட்டுகளெல்லாம் நீக்கினீங்க ஆண்டவரே. கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை 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 கிருபையோ. கிருபையால் நீலை நிற்கின்றோம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, கிருபையால் தான்ப்பா நிலை நிற்கிறோம். நன்றியோடு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, கிருபையால் நீலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. இந்த கிருபை தான் உங்களை ரட்சித்துங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. இல்லைன்னா நீங்கள்லாம் எப்படி தெரியுமா இருப்பீங்க? வேற எங்கேயோ இருப்பீங்க. அந்த வேற எங்கேயோ எங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஆண்டவற்றை அடிக்கடி சொல்வேன், என்னை மட்டும் நீங்கள் ரட்சிக்கலனாப்பா நான் எங்கேயோ இருந்திருப்பேன்ப்பா. அந்த எங்கேயோங்கிறது எனக்கே தெரியும். ஐயோ, அங்கெல்லாம் இல்லாதபடி என்னை ரட்சித்து நீதிமான்கள் கூட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்தீங்க. இந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தும். இந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போதிக்கும். இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தும். கடைசியில் எங்கே கொண்டு சேர்க்கும்?
நித்தியத்துல இன்னைக்கு நித்தியத்துக்கு போறதுக்கு எல்லா மார்க்கத்தாரும் எந்தெந்த வழியெல்லாமோ தேடுறாங்க, என்னெல்லாமோ செய்யறாங்க. ஆனா அவங்க எல்லாம் நித்தியத்துக்கு போக மாட்டாங்க. நீங்க நித்தியத்துக்கு போவீங்க. ஏன் தெரியுமா? கிருபைங்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையோட ஒரு ஆடட் பிளஸ்ஸிங்கும் அதுல இருக்குது. 8வது வசனம், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணி எங்கிட்ட என்ன செஞ்சாரு? பெருக பண்ணினார். அப்போ கிருபையை கொடுத்துட்டு அப்படி ஒரு குவான்டிட்டி இவ்வளவுதான் கொடுப்பேன் உனக்கு அப்படின்ட்டு இல்லை, அதை பெருக பண்ணுகிறாராம். இவ்வளவு சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? எனக்கு ஐ எம் சோ எக்ஸைட்டட். ஆண்டவரே, கிருபையை பெருக பண்றீங்கப்பா. எப்படி பெருக பண்ணுகிறார்? சகல ஞானத்தோடும் சகல புத்தியோடும். சொல்லுங்க, சகல ஞானத்தோடும் சகல புத்தியோடும். வீட்டில் எத்தனை நாள் உங்களை முட்டாள் அப்படின்னு திட்டிருக்கிறாங்கல்ல? உனக்கு அறிவு இருக்குதா? எதுக்கு இப்படி செய்யற? ஸ்கூல்ல திட்டிருக்கிறாங்கல்ல, காலேஜ்ல திட்டிருக்கிறாங்கல்ல, ஹஸ்பண்ட் திட்டிருக்கிறாருல்ல, ஒய்ஃப் கூட திட்டிருக்கிறார், முட்டாள் மனுஷனா இருக்கிறீரே அப்படின்ட்டு. கவலைப்படாதீங்க. அதை சகல ஞானத்தோடும் சகல புத்தியோடும். இனிமே இந்த கிருபையை ரொம்ப கேட்டு வாங்குனீங்கன்னா நீங்க புத்தியா மாறிடுவீங்க. புத்திசாலித்தனம் உங்களுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. 2வது, இந்த கிருபையில இன்னொரு விஷயம் இருக்குது. ரோமர் 2:4 வாசிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாய். அதாவது இன்னொரு ஐஸ்வர்யம் சொல்லி இருக்குது. அது என்னதான்? தேவ தயவு என்ற ஐஸ்வர்யம், தேவனுடைய பொறுமைங்கிற ஐஸ்வர்யம், நீடிய சாந்தங்கிற ஐஸ்வர்யம், இந்த கிருபையோட கூட சேர்த்து இதெல்லாம் வருதா? அது எல்லாரையும் பார்த்து சொல்லுதா, குணப்பட்டுருமா, கெட்ட குணத்தை விட்டுரு, பொல்லாத குணத்தை விட்டுரு, நல்ல பிள்ளையா வாழு, என் சாட்சியா வாழ். எதுக்கு கிருபை கொடுக்கிறார் தெரியுமா? ஆண்டவருக்கு சாட்சியா வாழும்படி. எதுக்கு கிருபை கொடுக்கிறார் தெரியுமா? உன்னை குணப்படுத்தும்படி, உன் சுபாவத்தை மாற்றும்படி. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே கோப குணம் இப்போ இருக்கக்கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. நாளுக்கு நாள் குணமடைய வேண்டும். நாளுக்கு நாள் பரிசுத்தமானாதான் எங்க போய் சேருவோம்? பரலோகம். இந்த தேவ தயவு குணப்படும்படி உங்களை ஏவுதான். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய சாந்தத்தின் ஐஸ்வர்யம், அவருடைய பொறுமையின் ஐஸ்வர்யம். அடிச்சுருந்தா நம்மளை என்னைக்கும் ஆண்டவர் அடிச்சு தூக்கி போட்டிருக்கணும், அப்படிதானே? கொண்டு எங்கேயாவது தள்ளி கையை உடைச்சு காலை உடைச்சு அப்படிலாம் செய்யலையே. நம்ம செஞ்ச தப்புக்கு ஆண்டவர் பெரிய தண்டனை கொடுக்கலையே. சொல்லுங்க, கிருபையின் ஐஸ்வர்யம். சரி, 2வது இன்னொரு பொக்கிஷத்தை பைபிள் சொல்லுது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 25-26 வாசியுங்கள். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். நமக்கு சில வசனம் எல்லாம் படிக்கவே மாட்டோம். அப்படி படிச்சா கூட ஃபாஸ்டா படிச்சுட்டு போயிடும், அப்படிதானே? இந்த மாதிரி வசனத்தெல்லாம் நிறுத்தி நிதானமா படிச்சிருக்கிறீங்களா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் அப்படின்னா சந்தோஷமா படிச்சுட்டு போயிட்டே வா. ஆண்டவர் அல்லேலூயா இன்னைக்கு என் கூட பேசினார். ஆனா இந்த வசனம் சொல்லுது 22, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கிய கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். நீங்கெல்லாம் யார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் சொல்லுங்க? கிருபா பாத்திரம். நீங்கெல்லாம் யாரு? கிருபா பாத்திரம். இந்த கிருபா பாத்திரத்துல ஆண்டவர் இன்னொரு ஐஸ்வர்யத்தை ஊற்றாரா, மகிமையின் ஐஸ்வர்யம். எனக்கு அதோடைய மீனிங் புரியல. என்ன மகிமையின் ஐஸ்வர்யம்? கீழே பார்த்தா 25வது வசனம் அதுக்கு விளக்கத்தை சொல்லுது. வாசிங்க. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும். சிநேகிக்கப்படாது இருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? உங்களை யாருமே சிநேகிக்கல, உங்க மேல யாருமே அன்பு கூறல, அல்லது சிநேகிக்கப்படவே முடியாதுங்கிற ஒரு நிலைமையில நீங்க இருந்தீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு புது பேரு கொடுக்கிறாரு, சிநேகிக்கப்பட்டவள், லவ்ட் பை காட். இது எவ்வளோ ஒரு அன்பான வார்த்தை இல்லை? உன்னத பாட்டின் புத்தகத்தில் பிரியமே என் ரூபவதியே அப்படிலாம் பைபிள் சொல்லுது. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன்னு சொல்லுது. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குது பாருங்க, அது என்ன செய்தான்? ஐ லவ் யூ அப்படின்னு உங்களை சொல்லுது. நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? ஐ நீட் சம் ஒன் டு லவ் மீ.
என்னை யாராவது நேசிக்கணும். எவ்வளோதான் அப்பா அம்மா நேசிச்சா கூட பிள்ளைங்க சில சொல்லுங்க, என்ன நேசிக்கிறீங்க நீங்க எங்கள்கிட்ட அன்பு காட்டுறீங்களா? எவ்வளோதான் பிள்ளைகள் நேசிச்சாலும் பல வேளைகளில் பெற்றோருக்கு அந்த அன்பு புரிகிறது இல்லை. பெண்கள் தன் கணவனிடத்துல போடுற சண்டையிலே பெரிய சண்டை என்ன தெரியுமா? நீ என்ன நேசிக்கிறியா? உன்னை நான் எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா? உனக்கு என்னெல்லாம் செய்யறேன் தெரியுமா? நடக்குதா வீட்டில்? அவர் என்ன நேசிக்கவே இல்லைங்க, ஆனால் வேற ஒருத்தையை நேசிக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிரச்சனை இதுதான். ஆண்டவர் சொன்னார், நீ சிநேகிக்கப்படாதவளா இருந்தாலும் இன்னைக்கு உனக்கு ஒரு புது பேர் கொடுக்கிறேன் மகளே, நீ சிநேகிக்கப்பட்டவள், நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்கு ஒரு புது பேர் எழுதி வச்சுக்கோங்க. அந்த அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் இப்படி டேட்டை போட்டு உங்களுக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. சிநேகிக்கப்படாத இருந்த ஒன்றை பார்த்து நான் சிநேகிக்கப்பட்டவள்னு சொல்றேன். அப்போ இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்துக்கு நான் கொடுக்குற இன்னொரு வார்த்தை அன்பின் ஐஸ்வர்யம். சொல்லுங்க, மகிமையின் ஐஸ்வர்யத்துக்கு மறுபெயர் அன்பின் ஐஸ்வர்யம். உங்களுக்கு என்ன தெரியுமா பொக்கிஷமா இருக்குது? அன்பு. ஆண்டவருடைய அன்பு. இந்த உலகத்திலேயே விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா? ஹிஸ் லவ். இன்னைக்கு எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணுறாங்க? இன்னைக்கு ஏன் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? வாழ்க்கையில் அன்பு கிடைக்காதனால. ஏன் விரக்தியில் வாழ்கிறாங்க? அன்பு இல்லாதனால. ஏன் வெறுமையில் வாழ்கிறாங்க? அன்பு இல்லாதனால. பணம் இல்லாதனால வெறுமையில் வாழலை. உலகத்தில் வேலை இல்லாததுனால வெறுமையில வாழல, அன்பு இல்லை. ஆனா இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், சிநேகிக்கப்படாத இருந்த ஒன்னை பார்த்து நீ சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்றேன். ஏன் தெரியுமா? என் அன்பை உன் மேல ஊத்திட்டேன். என் அன்பை உனக்குள்ள ஊத்தி போர் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. சோ ரெண்டாவது ஐஸ்வர்யம் உங்களுக்கு என்ன தெரியுமா? அன்பின் ஐஸ்வர்யம். சொல்லுங்க. முதல் ஐஸ்வர்யம் என்னது? கிருபையின் ஐஸ்வர்யம். ரெண்டாவது ஐஸ்வர்யம் என்னது? அன்பின் ஐஸ்வர்யம். யூ கேன் செரிஷ் இன் ஹிஸ் லவ். அவர் அன்புல நீங்க களி கூற முடியும். எப்போ தேவ பிரசன்னத்தில் போனாலும் போய் அன்பா அவரை பார்த்து, அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பழகணும். யங்ஸ்டர்ஸ்ங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்றேன், காலையில போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு நாள் சொல்றீங்களா? ஏசப்பா அதை செய்யுங்க, ஏசப்பா இதை செய்யுங்க, ஏசப்பா அதை தாங்க, ஏசப்பா இதை தாங்க, ஏசப்பா படிப்பை தாங்க, ஏசப்பா எக்ஸாம் வருது, ஏசப்பா இதெல்லாம் நிறுத்திட்டு, அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன், என் அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன், எப்போதும் புகழ்த்தானே, என் நேரமும் ஏக்கம் தானே, எப்போதும் புகழ்த்தானே, என் நேரமும் ஏக்கம் தானே, எல்லாம் நீதானே அப்பா, எல்லாம் நீதானே, என்னப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன், ஏசப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு அன்பின் ஐஸ்வர்யத்தை உள்ளத்துல ஊத்தி இருக்கிறதுனால போய் உட்கார்ந்து அவர் சமூகத்தில் அவரை நேசிக்கணும். நான் ஒரு மாதத்துக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். எவ்ரிடே மார்னிங் போய் உட்காந்து நல்ல நேச பாடல்களை பாடி ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி தேங்க் பண்ணி வர்ஷிப் பண்ணிட்டு இன் ஜீசஸ் நேம்னு சொல்லிட்டு வாங்க. ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபிக்கலைன்னா கூட பரவாயில்ல, he will answer all your prayers. hallelujah. அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன தெரியுமா? கடந்த வாரம் தியானிச்ச மாதிரி, நீ என்னை நேசிக்கிறியா? இதுதான். இந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவர் இன்னும் அன்பை ஊற்றுவாரு. அப்போ அவருக்காக வாழ்வது எளிதாக இருக்கும். முதலாவது நான் சொன்னேன் கிருபையின் ஐஸ்வர்யம், ரெண்டாவது சொன்னேன் அன்பின் ஐஸ்வர்யம், மூன்றாவதாக கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறாரே, அது ஒரு ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்துக்கு பேரு கிறிஸ்து.
கொஞ்சம் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது, எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்துக்கு பேர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இருக்குது, அந்த கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷம் இருக்குது, அந்த கிறிஸ்துவுக்குள்ள விடுதலை இருக்குது, அந்த கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் இருக்குது. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். யூதர்கள் நினைச்சாங்க மேசியா தங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சாங்களா? அவங்களால ஏத்துக்கவே முடியல. யோனாவை நீ போய் நினிவேல் உள்ள மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னப்போ அவர் போகமாட்டேன்னார். ஏன் தெரியுமா? அவர் நினைச்சாரு ரட்சிப்பு யாருக்கு மட்டும்தான்? யூதர்களுக்கு மட்டும்தான். அதனால போகமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். பல தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் நினைச்சாங்க. இல்ல, ரட்சிப்பு புற ஜாதிகளுக்கு கிடையாதுன்னு. நீங்களும் நானும் யார் தெரியுமா? புறவினத்து மக்கள். வசனம் சொல்லுது, புறவினத்துக்கு மக்களுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம். பவுல் எழுதுறாரு, ஒரு ஐஸ்வர்யம், ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு விளங்குச்சு. நீங்கெல்லாம் இருளில் இருந்தீங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்ன மாதிரி இந்த இயேசு உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கும் ரட்சிப்பு கொடுக்க வந்ததுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம். ஒரு பொக்கிஷம் உள்ள இருக்குது, ஒரு பொக்கிஷம் உள்ள இருக்குது, ஒரு சொத்து உள்ள இருக்குது, ஒரு சம்பத்து உள்ள இருக்குது, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள இருக்குது. அந்த ஐஸ்வர்யத்துக்கு பேரு கிறிஸ்து. ஒரு டயமண்ட் நெக்லஸ் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா போய் டெய்லி திறந்து பார்ப்பீங்க. ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்குது அது தெரியல, வாங்கி வச்சுருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் டெய்லி போய் பார்ப்பீங்க, ஐயோ இது எவ்வளோ அழகாக இருக்குது, 4 தடவை போட்டு கூட பார்ப்பீங்க. ஏதோ ஒன்று, ஒரு பொக்கிஷத்தை எவ்வளோ நேசிக்கிறீங்க, எவ்வளோ டெய்லி பார்க்குறீங்க. இந்த இயேசுவை யூ ஹாவ் டு லவ். இந்த இயேசுவை நீங்கள் நேசிக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யம் உள்ளவர். சொல்லுங்க, ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிறாரே, உங்களுக்குள்ள அப்ப என்ன இருக்குது? இயேசு என்ற ஐஸ்வர்யம். புரியுதா? இந்த 2 வசனத்தை லிங்க் பண்ணா எனக்குள்ள இயேசுங்கிற ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது. இந்த ஆண்டவர் உங்க உள்ளத்துல வந்துட்டா உங்க வாழ்க்கையவே ஆசீர்வாதமாய் மாற்றிடுவார். தொலைக்காட்சியில் என் வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க வாழ்க்கையில தரித்திரத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த இயேசுவாகிய ஐஸ்வர்யத்தை இருதயத்துல ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் உலகத்துல ரிச் மேன் அண்ட் ரிச் உமன். இந்த இயேசு உள்ளத்துல வந்துட்டா அவர் ஒரு ஐஸ்வர்யம். அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்தா வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவார். அவர் ஒரு மனுஷனுக்குள் வந்தால் அவரால் வருகிற மாற்றங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் மேன்மையாய் உயர்த்தும். ஒன்றுமில்லாத ஒரு எளிய மகளாய் இருந்தேன் என்னுடைய 18வது வயதிலே. இயேசு எனக்குள் வந்தார். அவருடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தினால் என்னை நிரப்பினார், என்னை மாற்றினார். என்னுடைய அன்பு கணவர் அவர்கள் 18வது வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒன்றுமில்லாத வாழ்வு, ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறது எது தெரியுமா? உள்ளே வந்த கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவோடு ஒவ்வொரு நாளும் நீங்க வச்சிருக்கிற உறவு தான் உங்க லைஃபை ரிச்சா மாற்றும். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், கிருபையின் ஐஸ்வர்யம், அன்பின் ஐஸ்வர்யம், கிறிஸ்து என்ற ஒரு ஐஸ்வர்யம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசியுங்கள். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். சரி, நல்ல மனுஷன் சொல்லுங்க. தன் இருதயமாகிய நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். சரி, நான் சொன்னேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் தருவார். இந்த பொக்கிஷம் எங்க வந்துருச்சு? உங்க இருதயத்துக்குள்ள. உங்க இருதயம் ஒரு ட்ரெஷர் பாக்ஸ். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுக்கிறான். சரி, இயேசு என்ற ஐஸ்வர்யம் உள்ள வந்துட்டா இப்போ நீங்க இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில உங்க பேச்சு, உங்க செய்கை, உங்க நடக்க எல்லாம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் தெரியுமா? உள்ள இருக்கிற ட்ரெஷரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நீங்க பேசினா இயேசுவை போல பேசணும், நீங்க நடந்தா இயேசுவை போல நடக்கணும், நீங்க அன்பு கூர்ந்தா இயேசுவை போல அன்பு கூறணும், வாழ்ந்தா இயேசுவை போல வாழணும். இதுக்கு தான் இந்த பொக்கிஷம் உள்ள இருக்குது. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏன் எடுத்து சொல்றேன்? இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை உள்ள வச்சுட்டு நம்ம இன்னும் ஆவிக்குரிய தரித்திரர்களா உலகத்துல வாழக்கூடாது. உங்களை பத்தி யாருமே தாழ்வா நினைக்காதீங்க. யூ ஆர் சோ ஸ்பெஷல். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான முதலீடு செய்து தொழில் நடத்துகிற பெரிய பெரிய தொழில் அதிபர்களை விட நீங்க தான் ரிச். தெரியுமா? நீங்க தான் ரிச். ஏன்னா அந்த இயேசுங்கிற பொக்கிஷம் இருக்குதே, இதை விட ரிச்னஸ் உலகத்துல எதுவுமே கிடையாது. சரி, 4வதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கும்படி நான் கேட்கிறேன்.
அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. சரி, நல்லா கவனிங்க. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அழைக்கும் பொழுது தன்னுடைய சொந்த வீடு, இனம், ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தார். உங்களை எத்தனை பேர் பழைய வாழ்க்கையை விட்டு வந்தீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். எஸ், ஐ அப்ரிஷியேட் யூ. பழைய வாழ்க்கை, ஜனம், இனம், உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சிலர் பரதேசியை போல இயேசுட்ட வந்தீங்க. சிலர் இயேசுவை நேசிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் உங்களை பரதேசியாவே மாற்றிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்த பொழுது அந்த குடும்பத்தார் சொன்னாங்களா, நீ இயேசுவை மட்டும் மறுதளிச்சிரு, சொத்துல எல்லாம் உனக்கு பங்கு கொடுக்குறோம். ஆனால் இயேசுவை மறுதளிக்கலைன்னா பங்கே கிடையாது. இவங்க சொன்னாங்களா, உங்கள் சொத்து வேண்டாம், உங்கள் சம்பத்து வேண்டாம், அதை விட பெரிய சொத்து எனக்கு இருக்குது, இயேசுவை மறுதளிக்க மாட்டேன்னு வந்துட்டாங்க. வந்தவங்களை ஆண்டவர் சும்மா விடுவாரா? வந்தவங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது தனியாய் வருகிறார். பெரிய ஆஸ்தி, பெரிய சம்பத்து, பெரிய சொத்து ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். நீங்க ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்க கூடாது. உலக ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமை படிப்படியாய் ஆசீர்வதித்தார். அவருடைய வேலையாளாகிய ஊழியக்காரனாகிய எலெயேசர் பெண் பார்க்க சென்ற பொழுது லாபான் வீட்டாரிடத்தில் பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார், என் எஜமான் சீமானாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறாரா? சீமானாய் இருக்கிறார். அது என்ன? ஏராளமான ஆடு மாடுகள், ஏராளமான ஆஸ்தி, ஏராளமான பொன்னு வெள்ளி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங்னு ஒன்று இருக்குது. நான் அதை பேச வரல. ஆனால் இயேசுவை பின்பற்றினீங்கன்னா நீங்கள் உலகத்துலேயும் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களை தாழ்ந்து போக விட மாட்டார். உங்கள் பிள்ளைங்களுக்கு இங்கே இருக்கிற மதர்ஸ் சமைக்கிறீங்களே, என்னைக்காவது 6 நாளைக்கு முன்னாடி வச்ச சாப்பாட்டை கொண்டாந்து தட்டில் வைப்பீங்களா? கெட்டு நாற்றம் எடுக்கிற சாப்பாடை என்னைக்காவது யாராவது வச்சுருக்கிறீங்களா? என்ன இருந்தால் கூட எஸ்டர்டே ஃபுட்டு ஒரு மாதிரி இருந்ததுன்னா உடனே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக செஞ்சு கொடுக்குறீங்க. ஏன்? யூ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் டு யுவர் சில்ட்ரன். ஆண்டவரும் அப்படித்தான். பிள்ளைங்களை கூட்டு வந்திருக்கிறீங்களா? எவ்வளோ அழகழகாக ட்ரெஸ் பண்ணி கூட்டு வந்திருக்கிறீங்களா? யாராவது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு வந்தீங்களா பிள்ளைங்களை? இல்லை. யூ வாண்ட் டு கிவ் யோர் பெஸ்ட் டு யோர் சில்ட்ரன். நான் என் பிள்ளைக்கு பெஸ்ட்டாக தான் கொடுக்க விரும்புவேன், ஒரு நாள் ஒஸ்ட்டை கொடுக்க விரும்ப மாட்டேன். அப்போது ஒரு அன்பின் ஆண்டவர் உங்களை இந்த பூமியில் எவ்வளோ ஆசீர்வாதமாக வைக்கணும்னு விரும்புகிறார் தெரியுமா? வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஆபிரகாம் சொல்லுகிறார், என்னை ஐஸ்வர்யவானா மாத்துனேன்னு நீ சொல்லக்கூடாது என்று வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராகிய தேவனை நோக்கி என் கையை ஏறெடுக்கிறேன். அப்படின்னா என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறவர் அவர். அவர் என் ஆஸ்தி, என் ஆசீர்வாதம், என் நன்மைகள், என் சம்பத்து எல்லாம் அங்கிருந்து வரும். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே நடந்த சம்பவத்தை வாசிங்க. 18 வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. லிசன், என்ன சொல்றாரு? சும்மா ஒரு அடைமொழி கொடுக்கல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய உன்னதமான வானத்தையும் பூமியை உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இன்னைக்கு ஃபினான்ஷியலா கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு நான் சொல்றேன், ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வரும். உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பார். உங்க பிள்ளைங்களை நல்ல நிலைமையில உயர்த்துவார். உங்க பிள்ளைங்க சந்ததியெல்லாம் வாழ்ந்திருக்கும். உங்க பிள்ளைங்களை மேலான இடத்துல வைப்பார். இது ஒரு ஐஸ்வர்யம். நீ என்ன ஐஸ்வர்யவானாக்குறேன்னு சொல்லக்கூடாது. என்ன ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. 20 வாசியுங்கள். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் என்ன செய்தாரா? தசமபாகம் கொடுத்தார். இன்னைக்கு தசம பாகத்தை குறித்து கடினமாய் பேசுகிற பல உபதேசங்கள் இருக்குது. நான் அப்படிலாம் பேச விரும்பல. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதா 10ல் 1 நீங்கள் தேவனுக்கு என்று கொடுக்கும் பொழுது உங்களை அப்புறம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா உங்கள் பாக்கெட் மணியில் 10ல் 1 கொடுத்து பழகுங்க ஆண்டவருக்கு. சின்ன வேலை செஞ்சால் கூட அந்த சின்ன வேலையில்
10ல் 1 கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை தான் ஆண்டவர் அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் மாற்றுவார். ஆபிரகாம் தன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தான் சொல்றாரு. ரகசியத்தை இங்க சொல்லுகிறார். 4வது ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? உலக ஐஸ்வர்யம். எத்தனை பேருக்கு நிறைய குரோர் கணக்கில் ஆசீர்வாதம் வேணும்? இப்படி அமைதியா இருப்பீங்க. கொஞ்சம் கையை தான் தூக்குங்களேன். ஏன் எதுக்கு குரோர் கணக்கில் வேணும்னா அதுக்கும் ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6:18 வாசிங்க. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும். ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? நற்கிரியைகளில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறணும். யாராவது ரோட்டில் உங்கள்கிட்ட அம்மா பசிக்குதுன்னு கேட்டால் உள்ளே இருக்கிற சேஞ்சை தேடி எடுத்து கொடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபீஸாவது கொடுக்கும். இந்த காலத்தில் ஒரு சாதாரண டீயே 10 ரூபாய் 15 ரூபாய் விற்குது இல்லை? ஒரு ஏழை எளியவர்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் கொடுங்களேன். சில வேளைகள் அதில் போய் கஞ்சித்தணும். நல்லா தானே இருக்கிறான், உடம்பெல்லாம் வாட்ட சாட்ட மாதிரி இருந்துட்டு போட்டோம். உங்கள்கிட்ட கேட்குறாங்கல்ல, நீங்கள் கொடுக்குற 10 ரூபாயில் நீங்கள் குறைஞ்சா போயிட போகிறீங்க. வேதம் சொல்லுது நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கவும். இன்னைக்கு ஆஸ்திகளை வச்சிருக்கிற, பணத்தை நிறைய வச்சிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் கையில் ஆயிரங்கள் தாராளமாய் புழங்குகிறது என்றால் தேவனுக்கு தாராளமாய் கொடுங்கள். உங்கள் கைகளில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்குதுன்னா அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை நிறுத்திட்டு ஆண்டவருக்கு நான் எப்படி கொடுக்கலாம், இதை தான் நீங்கள் யோசிக்கணும். வசனம் சொல்லுது, நீங்கள் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும். அடுத்து சொல்லுது, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. தீமோத்தேயு, உன் கீழே ஒரு சபை இருக்குதே, உன் கீழே மக்கள் இருக்கிறாங்கல்ல, தாராளமாக கொடுக்க சொல்லுப்பா. இங்க போட்டா அங்க கணக்குல ஏறுது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நான் சொன்னேன். சொல்லுங்க. இங்க போட்டா கணக்கு அங்க ஏறுது. இங்க 500 ரூபாய் போட்டிங்கன்னா அங்க 10 மடங்கு எக்ஸ்ட்ரா போட்டு ஆண்டவர் கணக்கு வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இங்க போட்டா கணக்கு அங்க ஏறுது. போய் என்ட்ரி போடுறீங்களே, பாஸ்புக் எடுத்துட்டு போய் அங்க 50, 10, 100, 200ன்னு இருக்கலாம், பரவாயில்ல. ஆண்டவருக்கு கொடுத்தது சிறுமையில கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் அங்க என்ட்ரி போட்டு வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பரலோகத்தில் இருக்கிற பாஸ்புக் வந்து எம்டியாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்குன்னு கொடுக்கறதே இல்லை. சின்ன என்ட்ரி தான் இருக்குது, சின்ன டிஜிட்டில் தான் என்ட்ரி இருக்குது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் கொடுக்கறதுல ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவரே, இந்த தீர்மானம் எடுத்தா உலக ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் ஊற்றுவார் உங்க மேல. எப்படியோ தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும், பரலோகத்தில் ஐஸ்வர்யம் சேர்க்கப்பட வேண்டும். வாசிக்கலாம் இன்னும் 2 வசனங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். எங்க பொக்கிஷம் உண்டாயிருக்கும்? பரலோகம். சொல்லுங்க, எங்க இருக்குது? லாக்கர் இருக்காமா பரலோகத்துல? யோசிக்கிறேன். லாக்கர் இருக்குதா? நிறைய இருக்குதா? கொஞ்சம் இருக்குதா? நிறைய இருக்குதா? லாக்கர் இருக்குதா? இருக்குது. லாக்கர் இருக்குதா? சிலர் லாக்கர் எம்டியா இருக்குது. கொஞ்சம் இன்னையிலிருந்து அங்க சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. இந்த பூமியில ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுட்டா அப்படி கண்ணை மூடும்போது, இருங்க ஆண்டவரே, வீட்டில் என் பீரோவில் இருக்கிற 4 சாரி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆண்டவரே, அந்த ஜொல்லை வச்சுட்டு வந்துட்டு ஆண்டவரே, அதையும் எடுத்துட்டு வரேன், பரலோகத்தில் வந்து நான் போட்டுக்கிறேன் ஆண்டவரே. யாருமே சொல்ல முடியாது. மனுஷர்கள் இதை சிந்திக்கிறதே இல்லை. இருங்க ஆண்டவரே, லேண்ட் டாக்குமெண்ட்லாம் இருக்குது, வீட்டு பத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். சான்ஸே கிடையாது. கர்த்தர் கூப்பிடும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்கையா போகணும். அங்கே வெறுங்கையா போகிறதுக்கு நீங்கள் சும்மா போகலாம், ஆனால் அங்கே ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வச்சாதான் there will be no disappointment in heaven. பலருக்கு பரலோகத்தில் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. ஏன் தெரியுமா? பூமியவே நினச்சி, பூமிக்காகவே வாழ்ந்து, பூமிக்காகவே உழைச்சி, பூமிக்கே சேர்த்து. எத்தனை பேர் ஹோட்டல் போனால் பல ஆயிரங்கள் பில் கட்டுறாங்க தெரியுமா? நான்லாம் சில இடங்களுக்கு போயிட்டு பில் பே பண்ணும்போது இப்படி யோசிப்பேன், ஆண்டவரே தேவையில்லாதெல்லாம் ஆர்டர் பண்ணிடக்கூடாது, அதில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை யாருக்காவது உதவி செய்யலாமே, ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யலாமே. இந்த எண்ணம் எப்போவுமே என் மனசில் இருக்கும், எப்பவும் இருக்கும்.
ஆண்டவரே, இந்த காசை நான் இப்படி செலவழிக்காம சேர்த்து வச்சா உங்க ராஜ்யத்துக்கு எங்கேயாவது கொடுப்பேனே ஆண்டவரே. இந்த சிந்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 12 லூக்கா 12:21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானவரே இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் Listen. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் யாருக்காகவே சேர்க்கிறாங்க? தனக்காகவே. திரும்ப சொல்லுங்க, யாருக்கு? தனக்காகவே. உங்களுக்காகவே சேர்க்கிறீங்களா? நீங்க தேவன்ட்ட ஐஸ்வர்யவானா இல்ல. உங்களுக்காகவே சேர்க்காதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. உங்க ராஜ்யத்தை கட்டுவேன் ஆண்டவரே. இந்த உலக ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் அவருக்கென்று கொடுத்தால் எந்த ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும்? பரலோக ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும். கடைசியாக ஒரு ஐஸ்வர்யத்தை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாக்கோபு 2:5 வசனத்தை வாசியுங்கள். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். தேவன் இந்த உலகத்தில் உள்ள தரித்திரர்களை எப்படி மாற்றுகிறாரா? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய். உலகத்துல நீங்க தரித்திரரா இருக்கலாம், ஆனா ஒண்ணுல நீங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். எதுல தெரியுமா? விசுவாசத்தில். இந்த விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி இந்த ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறதுனால வரும், கேட்கறதுனால வரும். இந்த கூடுகைக்கு வர்றீங்களே, வந்துட்டு நீங்க போகும் பொழுது உங்க விசுவாசத்துல ஒரு படி வளர்ந்துருப்பீங்க. ஒவ்வொரு கூடுகை, ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு வேத தியானம், ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி எல்லாமே உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறது. உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களை மாற்றத்தான் ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கிறார். ஸோ பூமிக்குரிய காரியங்களில் எல்லாம் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தாலும் ஆண்டவரே, என்னை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாய் மாற்றும். நீங்க விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார் நம்புறீங்களா? கர்த்தர் பெரியவர் நம்புறீங்களா? நித்தியம்னு ஒன்று இருக்குன்னு நம்புறீங்களா? நித்தியத்துக்கு போவோன்னு நம்புறீங்களா? அந்த நித்தியத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும்னு நம்புறீங்களா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படி உங்களை ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுவார். யாருக்கு இந்த வார்த்தையை பவுல் சொன்னாருன்னா, நான் இன்னைக்கு அதை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் எனக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அந்த வசனத்தை படித்தேன். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:16 வாசிங்க. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரா தீத்துவின் கையிலே வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். சொல்றது யாருன்னா பவுல். பவுலுடைய மிஷனரி பயணத்துல பல சபையார் அவருக்கு உதவி செஞ்சாங்க. அவருடைய தேவைகளுக்கும் உதவி செஞ்சாங்க. அவர் விசிட் பண்ற தரித்திரமுள்ள சபைக்கும் பவுல் மூலமா உதவி செஞ்சாங்க. 15 வசனம். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. இந்த பிலிப்பு சபை ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற சபை. பவுலுடைய எல்லா ஊழியத்தையும் தாங்கின சபை இந்த பிலிப்பி சபை. அவர் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது அவருக்கு உதவி செய்கிறாங்க. அடுத்த வசனம். தெசலோனிக்காவில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள். ஒவ்வொரு ஊருக்கும் பவுல் பிரயாணம் பண்ணி போகும் பொழுது ஒரு ஊழியனுடைய தேவைகளை சந்திக்கும்படியும் ஒரு ஊழியனுடைய ஊழியத்துக்கு உதவி செய்யும்படி இந்த சர்ச் அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. அந்த சபைக்கு தான் சொல்றாரு, என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாரும் இதை கிளைம் பண்ண முடியாது. யார் இப்படி தேவனுடைய சுவிசேஷ பணிக்கும் ராஜ்ய பணிக்கும் ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்கென்றும் தாராளமாய் கொடுக்கிறார்களோ, இந்த வசனத்தின்படி அவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் குறைவுகளை எல்லாம் என்ன செய்வாராம்? மகிமையிலே நிறைவாக்குவார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் அந்த பெரிய பொக்கிஷத்தை கிறிஸ்துவின் மூலமாய் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். 5 ஐஸ்வர்யங்களை சொன்னேன். கிருபையின் ஐஸ்வர்யம், அன்பின் ஐஸ்வர்யம், அதற்கு மறுபெயர் மகிமையின் ஐஸ்வர்யம், கிறிஸ்து என்ற ஒரு ஐஸ்வர்யம், உலக ஐஸ்வர்யம், உன்னத ஐஸ்வர்யம், அதற்கு பெயர் விசுவாச ஐஸ்வர்யம். இவைகள் எல்லாம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கேருந்து போகும்போது நீங்கள் தான் மெல்லினஸ், சரியா அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து நடந்து போகணும். ஏன்னா ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவளாய் மாற்றியிருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு தருவதோடு உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும்
ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். 2 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து சொன்னேன். ஒன்று, உலக வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் வெண்கல கதவுகளை உடைச்சு உங்களுக்கு ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை தருவார் என்று சொன்னேன். 2வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்கு எதையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவர் பாவிகளாயிருக்கிற நம்மை தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைத்து இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே. அதிகாலையில் உம்முடைய பிரசனத்தில் வரும் பொழுதெல்லாம் கிருபை, ஒரு நாளெல்லாம் நான் நடக்கும்போது உங்க கிருபை என்னை தாங்குகிறதற்காய் நன்றி. இந்த கிருபையினால தான்ப்பா நாங்களும் எங்கள் குடும்பமும் பிழைச்சிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த முழு உலகத்திலும் கொள்ளை நோயினால் எத்தனையோ பேர் மறிச்சிட்டாங்க. எங்கள் குடும்பம் பிழைச்சிருக்குதப்பா. கிருபப்பா சொல்லுங்க. கிருபை ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க. கிருபை ஆண்டவரே. இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை எங்க மேல பொழிஞ்சிட்டீங்களா ஆண்டவரே. என் குடும்பம் எல்லாம் அந்த கிருபையின் மழையில நனைஞ்சு கொண்டிருக்கிறதுக்காய் நன்றிப்பா. உனக்கு என்ன ஐஸ்வர்யம் இருக்கிறதோ இல்லையோ சகோதரனே, உங்களுக்கு கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குது. உனக்கு என்ன ஐஸ்வர்யம் இருக்குதோ இல்லையோ சகோதரி, உனக்கு கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குது. உனக்கு ஆண்டவருடைய அன்பின் ஐஸ்வர்யம் இருக்குது. அதனாலதான் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொன்னேன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். இந்த அன்பின் ஐஸ்வர்யம் எவ்வளவு மேலானது. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, உங்க அன்பின் ஐஸ்வர்யத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உங்க அன்பின் ஐஸ்வர்யத்திற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். உலகத்துல நான் உடஞ்சு போகும் பொழுதெல்லாம் என் உள்ளத்தை நிரப்புறது இந்த அன்பின் ஐஸ்வர்யப்பா. நான் ஒன்றுமெல்லாம் நினைக்கும் பொழுதெல்லாம் என்னை நிரப்புறது இந்த அன்பின் ஐஸ்வர்யப்பா. உங்க அன்பு மட்டும் என்னை நிரப்பாதிருந்தா நாங்கெல்லாம் வழி விலகி போயிருப்போம்ப்பா, தூரமா போயிருப்போம்ப்பா, பிசாசுக்கு அடிமைகளாய் மாறி இருப்போம்ப்பா. உங்க அன்பு எங்களை மீட்டு கொண்டதற்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க, மனதார நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்து என்ற பொக்கிஷம், கிறிஸ்து என்ற சம்பத்து, சொத்து எங்களுக்குள்ளாக இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை அழைச்சு எங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஷர் பாக்ஸை நீங்க வச்சதுக்காய் நன்றி. Thank you Lord for this great privilege. இந்த பெரிய சுதந்திரத்திற்காய் நன்றிப்பா. பெரிய ஆசீர்வாதத்துக்காய் நன்றிப்பா. கர்த்தர் உங்களை ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உன் சிரசில் இறங்கி வருகிறது மகளே. ஆண்டவர் உங்கள் தரித்திரம் வறுமையெல்லாம் மாற்றப் போகிறார். விசுவாசியுங்கள். என் தகப்பனாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வமே, அவரை சீமானாய் மாற்றினவரே, ஐஸ்வர்யவானாய் மாற்றினவரை, இன்றைக்கு என்னையும் நீங்க அப்படி மாற்ற போறதற்காய் நன்றி. உங்க பிள்ளைங்க தேசத்தில் உயர்ந்திருப்பார்கள். உன் சந்ததி தேசத்தில் செழித்திருக்கும். உன் சந்ததியை தேசத்தில் ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது மகனே. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. எண்ணி எண்ணி செலவழித்த காலங்கள் எல்லாம் மாறி எண்ணாமல் தேவனுக்கும் பிறருக்கும் அள்ளி கொடுக்கிற நாட்களை ஆண்டவர் உனக்கு தருகிறார். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் தரித்திரமான எங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களை மாற்றியிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் மோசேயோடும் யோசுவாவோடும் தாவீதோடும் சமமா எங்களை வச்சிருக்கிறீங்களப்பா. உங்களுக்கு நன்றிப்பா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்ட இந்த அறிவு உங்களை புதிய பாதையில் நடத்தி செல்லும், புதிய வழிகளில் நடத்தி செல்லும். ஒவ்வொரு நாள் இந்த வசனத்தை தியானிங்க. ஒரு நாள் இந்த வசனத்துக்காக நன்றி சொல்லுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக மாற்றிவிட்டீர். குறைவுகளை கிறிஸ்துவுக்கு சந்தோஷமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? மாற்றிவிட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி.
தந்தவரே ஆண்டவர் இன்றைக்கு புதிய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் ஊற்றுகிறார். உன் பழைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார் மகனே. தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரை வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிறவரே, கொடுத்தவரே, கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களால் நிறைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. உங்க பிள்ளைங்க இனிமே தரித்திரர்கள் அல்ல ஆண்டவரே. பூமிக்குரிய ஐஸ்வரியத்தினாலும் ஆவிக்குரிய ஐஸ்வரியத்தினாலும் வானத்துக்கும் பரலோகத்துக்கும் உரிய ஐஸ்வரியத்தினாலும் நிறைச்சிருக்கிறதற்காய் நன்றி. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே என்னை திருப்தியாக்குவார் என்று சந்தோஷமாய் அறிக்கையிட உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.